பிராண்டி செய்திகள். வரி மட்டும் எங்க கிட்ட வாங்குறீங்க, ஆனா நிதி? மோடி அரசை வறுத்தெடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், மத்திய பட்ஜெட்டை பாத்தீங்களா? பட்ஜெட்னா திருக்குறள் இருக்கும், தமிழகத்துக்கான திட்டங்கள் இருக்கும்னு பார்த்தா இந்த முறை ரெண்டுமே மிஸ்ஸிங். இத பார்த்துட்டு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா செம டென்ஷன் ஆகிட்டாரு. எங்க வரி பணத்தை மட்டும் வாங்கிட்டு எங்களுக்கு ஏன் அல்வா கொடுக்குறீங்கன்னு டெல்லியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. அதான் இப்போ ட்ரெண்டிங். இதோ அந்த 7 ஜூலிக்கும் தகவல்கள். 1. மத்திய பட்ஜெட் 2026இல் தமிழகத்தின் நலன்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2. நாட்டின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்து அதிக வரி வருவாயை தரும் தமிழகத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் பெயரளவுக்கு கூட எந்த திட்டமும் இல்லைன்னு முதலமைச்சர் ஆதங்கப்பட்டிருக்காரு. 3. மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வரி வருவாயை 41%இலிருந்து 50%ஆக உயர்த்தணும்னு நாங்க கேட்ட கோரிக்கையை மத்திய அரசு இந்த முறையும் கண்டுகொள்ளவில்லை என சுட்டிக்காட்டியிருக்காரு. 4. தமிழகத்திற்கான வரிப்பகிர்வு வெறும் 4.097% மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு ஆண்டுக்கு சுமார் 5000 கோடி நஷ்டம் ஏற்படும்னு புள்ளி விவரங்களோட விளக்கியிருக்காரு. 5. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் கிராமப்புற சாலை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைச்சது தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களை முடக்கும் முயற்சி என அவர் சாடியிருக்காரு. 6. பட்ஜெட் உரையில எப்பவும் திருக்குறள் சொல்லுவாங்க, ஆனா இந்த முறை அதுவும் இல்லை. தமிழகம் மேல மத்திய அரசுக்கு எவ்வளவு வன்மம் இருக்குங்கிறது இதிலிருந்தே தெரியுதுன்னு முதலமைச்சர் காரசாரமா பேசியிருக்காரு. 7. தேர்தல் வர்ற மாநிலங்களுக்கு கூட இவங்க எந்த ஸ்டண்ட்டும் பண்ணல, அந்த அளவுக்கு தமிழகம் மேல இவங்களுக்கு வெறுப்புன்னு சொல்லி பாஜக அரசை அட்டாக் பண்ணியிருக்காரு. கண்ணா, வரி கட்டும்போது மட்டும் தமிழகம் இந்தியாவோட தூண், ஆனா நிதி கொடுக்கும்போது மட்டும் தூணக் காணோன்னு சொல்றது எப்படி நியாயம்? முதலமைச்சரோட இந்த கண்டனத்துக்கு பாஜக தரப்பு என்ன சொல்ல போறாங்க? 2026ல இந்த நிதி போராட்டம் தேர்தல்ல எதிரொலிக்குமா? இந்த பட்ஜெட் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் ஆல் அபவுட் தி மேத் வேர் TN pays more and gets less boss. அடுத்ததா தமிழக அரசு இதை கண்டித்து என்ன போராட்டம் நடத்த போறாங்க? எடப்பாடியார் மற்றும் தளபதி விஜய் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கறாங்க? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.